ஐயோ இந்த வெளியேறிய போட்டியாளர்கள் உள்ள வந்து அவங்க பண்ற அல்ட்ராசிட்டி இருக்கு, அது வேற லெவல்ல இருக்கு. அவங்களாம் என்னமோ இங்க பிரம்மாண்ட கேம் ஆடின மாதிரி இப்போ ஃபினாலேல இருக்கிறவங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ ஆர்ஜே பிராவோ வந்திருக்காருங்க, பாவம் வெளிநாடுலேருந்து வந்திருக்காரு இந்த நிகழ்வில் பங்கெடுக்கிறதுக்காக. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நம்ம ஒரு காலேஜில் படிப்போம், அங்கே சில பல பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போட்டு சில மன வருத்தங்கள்லாம் ஏற்படும், அதுக்கப்புறம் அந்த ரீயூனியன்ட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை எடுத்துன்னு வர்றாரு. போன முறையும் பூ தானே எடுத்துன்னு வந்தார், இந்த முறையும் பூக்களை தான் எடுத்துன்னு வந்து ஃபினாலேல வந்த அந்த 6 பேருக்கும் பூக்களை கொடுக்குறாரு, வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. அர்ச்சனாட்ட ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க முதல் வாரம் ரொம்ப பயந்த சுபாவமா இருந்தீங்க, அதனால தான் இது மலேசியா முருகன் கோயிலில் வாங்கின அந்த பிரேஸ்லெட்டுன்னு உங்க கையில போட்டு விட்டேன். நான் அது அங்கெல்லாம் வாங்கலை, சென்னையில் தான் வாங்கினேன். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு தைரியத்தை பார்த்தேன், சூப்பர் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சொல்லாத கூட விட்டுருக்கலாம் போல இருக்கு ஆர்ஜே பிராவோ. ஏன்னா அந்த பொண்ணு இப்போ இன்னும் கொஞ்சம் பயந்துன்னு கிடக்கிற காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேரலையில். என்ன பண்ணுறது? இன்னொரு விஷயம், வினுசா கிட்ட சொல்கிறாங்க, வினுசா இவங்களை கேட்குறாங்க, இவங்ககிட்ட சொல்கிறாங்க, நான் உன்னை தனியாக விட்டதா நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் ஒன்றும் தனியாலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இப்போ அர்ச்சனா சொல்கிறாங்க, வெளியிலேருந்து வரவங்க எல்லாம் என்ன தான் ஏதாவது கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க எப்படி அந்த இடத்த மாற்றிருக்காங்கன்னு. என்னமோ அர்ச்சனா பெரிய தவறுகள் செய்தது போல வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்கங்கிற அந்த சூழலை உருவாக்கியிருக்காங்க. பார்த்தீங்களா? தவறு செய்தது எல்லாம் யாரு? மாயான் டீம். இப்போ அவங்க ஒன்று கூடிட்டு அவங்கெல்லாம் இப்போ உத்தமர்கள் மாதிரி காட்சி அளிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எனவே ஆர்ஜே பிராவோ வந்திருக்கார்.